வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய ஒரு கவி குருவணக்கப் பாடலில் வருவது 1955 எழுதப்பட்ட கவி. உய்யும் வகை தேடி உள்ளமுருகி நின்றேன், உள்ளமுருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, ஐவுணர்வும் அடங்கி அறிவு பெற்றேன், ஐவுணர்வும் ஒன்றாகி அறிவு பெற்றேன், ஆசை என்ற வேகம் மாறாட்சியாச்சி, ஆசை என்ற வேகம் மாறாட்சியாச்சி, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். வாழ்க வளமுடன். உய்யும் வகை தேடி மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னாடி செல்லும் திசை தெரியாமல் எப்படியெல்லாம் வாழ்ந்து வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்து வாழ்க்கையில் பல துன்பங்களை, இன்னல்களை, இடைஞ்சல்களை, இடையூறுகளை சந்தித்து கொண்டிருந்தோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய உபதேசம், ஞான உபதேசம், தீட்சை பெற்ற பிறகு உயர் மெய் ஞான தீட்சையினால் மனம் உள் ஒடுங்கி உயிரை உணர்ந்து அந்த நிலையில் மேலும் ஆழ்ந்து செல்ல செல்ல அந்த நிலையில் மேலும் நிலைத்து நிற்க நிற்க ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாக மாறுகிறது. அதற்கு முன் ஆசையை அனுபவித்து அனுபவித்து அதன் மூலமாக துன்பமடைந்து கொண்டிருந்த ஆன்மா இதன் மூலமாக உள் ஒடுங்கி தீட்சையின் மூலமாக மாற்றம் பெற்று ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாக மாறுகிறது. செய்கின்ற தொழில்களில் கடமை உணர்வு பெறுகிறேன். செய்கின்ற தொழில்களில் கடமை உணர்வு பெற்றது மட்டுமல்லாமல் மனவளக்கலையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய இறை தத்துவத்தில் மேலும் ஆழ்ந்து பல விளக்கங்களை கண்டது மட்டுமல்லாமல் அந்த விளக்கங்களை மக்களுக்கு போதிக்கின்ற உன்னத நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த கவியின் மூலமாக உணர்த்துகிறார் அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க.